தனி மனித விஷயத்தில் தலையிடுறது இப்போன்னு கிடையாது, எப்பயுமே சொல்லலை. அவனை புத்தி சொல்லி நல்லது பண்ணி பண்ணுறணுன்னு நம்மளுடைய கடமை சொல்கிறோம். ஆனால் அவன் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் அவனுடைய நல்வாழ்க்கைக்கு என்ன உண்டோ அதை நாம் சரி பண்ணி ஆகணும். அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டாக்க அதிலிருந்து அவன் விலகி வந்துட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு பின்னாடி சம்ஸ்காரங்கள்லாம் இல்லாமல் போடுமே, அது இல்லாமல் போடுமே, இது இல்லாமல் போடுமே, அதுக்கு முன்னாடியே பிரயத்தனம் பண்ணியிருக்கணும். அது கைமீறி போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க அவன் மட்டுமே வழின்னு கிடையாது. அவனுக்கு அப்புறம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பையன் வந்து வேற்று மதத்தவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து எடுத்து சொல்லலாம். அவரை கடுமையாக போய் தடுத்து நிறுத்தி ஆய்வுன்னு அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவன் மனசில் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கும் 1000 வழிகள் இருக்குது. 2 பேரையும் புரிய வச்சு சொல்லலாம். அவங்களுக்கும் அதே கஷ்டம் இருக்கும் இல்லையா, நிச்சயமாக இருக்கும். 2 சைடுமே 2 பேரும் உட்கார வச்சு சொல்லி, அதனால் இது அசாத்தியமான விஷயம், தண்ணி எண்ணெயும் சேர்த்து இடத்துல வச்சுக்க முடியாது, எல்லா மனிதர்கள் தான் சொல்கிறோம், இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் பண்ணுறோம், ஆனால் தண்ணியும் இதையும் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லலாம். அப்படியே அவங்க சரி நான் என் வழியை பார்த்துக்கிறேன், நம்ம உன் வழியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டா சந்தோஷம், முடிஞ்சு படுத்து. இல்லை சேர்ந்து தான் நாங்கள் நான் இருந்தால் கல்யாணம் பண்ணிவிட்டா இப்படி தான் பண்ணிப்போம், இல்லைனா முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு அளவுக்கு கைமீறி போய் எடுத்துன்னு சொன்னாக்க 2 பேரும் பரஸ்பரம் சரி நீங்கள் உங்களுடைய வழியை பார்த்துக்கோ, நாங்கள் எங்களுடைய வழியை பார்த்துக்கிறோன்னு விலகி வந்துட வேண்டியது. அவங்களுக்கு எந்த தொந்தரவும் நாம் பண்ணக்கூடாது, அவங்களால எந்த தொந்தரவும் நமக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு வந்துட வேண்டியது. வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்து அவங்க என்னென்னு பார்த்துக்க போகிற மாதிரியே நாமளும் அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தோம். புத்திரனானவன் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஒருத்தருக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு சொன்னால் அடுத்து அவர் கர்மா செய்ய வேண்டியது யார்? அப்படி அந்த இடத்துல நிற்க போகிறதானே? இல்லை, அது நிற்க போகிறது இல்லை. அது எப்படியோ ஒரு வகையில் அவளுக்குரியதெல்லாம் நடந்துட போகிறது. பகவான் வந்து எல்லா லோகத்தில் இருக்கிறவளுக்கும் ஒரு வழியை காமிச்சாங்க. இந்த பையனுடைய கர்மா என்ன ஆகுது? அவன் அதை செய்யாததுனால அவனுக்கு வரக்கூடிய விளைவுகள் என்ன? ஆமாம், அது சொந்தமாக அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்பா அம்மாவுக்கு அது அப்பா அம்மாவுக்கு பண்ண முடியாத வழியை இவன் தான் ஏற்படுத்திட்டான். பண்ண என்னென்ன பண்ணுறதுக்கு தடையோ அதை இவன் தான் ஏற்படுத்திட்டான். அப்போ அதுக்குண்டான தண்டனையும் நம்ம ஏற்றுண்டு தானே. என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சா? என்ன மாதிரினாக்கா அது முழுக்க அதை விவரிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னு கேட்டால் ஊரார் பேச்சே இருக்கும். சொந்த பையனே வந்து அப்பாவுக்கு கர்மா பண்ண முடியாமல் எடுத்து அப்படிங்கிற பேச்சில் இருந்து இன்னைக்கு என்ன எடுத்துனா ஊரார் பேச்சு பேசுறது அப்படிங்கிறது வந்து குறைச்சி போயிடுது. ஏன்னு கேட்டால் எல்லா ராத்திரியுமே ஒன்று வந்துடுது, அதனால் யாரும் பேசுறது. ஊரார் பேச்சு அப்படிங்கிறது நம்ம காதில் கேட்கறது மட்டும்தான் ஊரார் பேச்சா? கேட்காம இருக்கிறதும் இருக்குது. நிறைய பேசாமல் இருப்பாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்களா? பேசதான் செய்வாங்க. ஆனால் எந்த விதமான ஆமாம். இப்போ அவள் பண்ணும்போது என்ன ஆகுறதுன்னு கேட்டாக்க கர்மாவுக்குண்டான அதிகாரி யாருன்னு சொல்கிறது. இப்போ புத்திரனாகவே இருக்கக்கூடிய ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ அவரால் அவள் அப்பாவுக்கு கர்மா செய்ய முடியாது. ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு அதை விட பெரிய தண்டனை எதுவும் கிடையாது. அவர் கர்மா பண்ணாததுனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை இது வந்து எப்படி அப்போ இன்னொருத்தர் வந்து பண்ணிவிடுறாரு, அவன் அனதிகாரி ஆகிடுறான். ஏன்னா அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவன் அதிகாரி ஆகிறதுக்கு வழிகள் இருக்குது. அதே போல் இவன் என்னாகுன்னு கேட்டாக்க இந்த புத்திரனுக்கு உண்டான தகுதியானது அவனுக்கு இல்லாமல் இழப்பு ஏற்படுறது. இவன் இந்த கர்மா செய்கிறதுக்கு அதிகாரி இல்லாமல் போய்டுறான். அதிகாரி ஆகாதப்ப அவன் செய்ய முடியாமல் போய்டுறது. அதுக்குண்டான தண்டனைகள் எந்த மாதிரியான தண்டனைகள்னு சொன்னாக்க அதை வந்து ஒரு சும்மா ஒரு இதுக்காக, ஏன்னா இவாளுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இவாளுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இன் ஃப்யூச்சரில் நம்ம என்னத்தை அனுபவிப்போம் அப்படிங்கிறது தெரியல. நம்ம வந்து இதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய வசதியான ஒரு விஷயமா நினச்சிட்டு புரட்சி பண்ணுறோங்கிற மாதிரி புத்திரனுக்குண்டான அருகதையை அவன் இழந்துடுறான். அதனால் தகுதியை இழந்துடுறான். அதனால் கர்மா செய்யாமல் போயிடுறான். சாத்தத்தை பண்ணாட்டியே ஒரு சாத்தத்தை இந்த திதியில் அப்பாவுக்கு பிரத்யாப்திக சாதத்தை பண்ணாமல் இருந்தாலும் சண்டால கோட்டி ஜன்மசு அப்படின்னு சொல்கிறது. கோட்டி ஜென்மா வந்து அவன் வந்து மிகவும் இழிபிரிவையாக பிறப்பான் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு பிரத்யாப்திக சாதத்தை பண்ணாமல் இருந்தாலே. அப்போ ஔர்த்வ தேகிக சம்ஸ்காரம் அப்பாவை கரையேற்றக்கூடிய விஷயத்தை அவன் செய்யாமல் இருந்தான்னாக்க அதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனைகள் இதர லோகங்களில் கிடைக்கும், இவனுக்கு உண்டான அடுத்த கதியில் கிடைக்குங்கிறத நாம் தீர்மானம் பண்ணிக்க வேண்டியதான்.
ஒரு சின்ன கோடாவே சண்டால கோட்டி ஜன்மசு அப்படின்னு எதையும் தேவைப்பட்ட நேரத்தில் கிடைக்காமல் இருப்பது தான். இப்போ பசி நேரத்தில் சாப்பாடு கிடைக்காது, தூங்குகிற நேரத்தில் படுக்க இடம் கிடைக்காது. இப்படிப்பட்ட இதுதான் இழியான நிலை, இழிமையான நிலை. அந்த இழிநிலைக்கு அவன் தள்ளப்படுவான். அது சில பேருக்கு இந்த லோகத்திலேயே நடக்கலாம், சில பேருக்கு கண்ணுக்கு தெரியாத இதர லோகங்கள்லையும் நடக்கலாம். அது அவருடைய கர்மாவை பொறுத்து. இப்போ இவர்களுடைய திருமணம் அப்படின்னு வரும்பொழுதுன்னா, திருமணம் வந்து ஒரு 8 வகையான திருமணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த 8 வகை நம்ம பிராஜாபத்தியம் அப்படிங்கிறது தான் நம்ம பிரதானமாக எடுத்துகிட்டு இருக்கோம். இவாழ்வு வந்து அந்த காந்தர்வ விவாகத்துக்குள்ளே வரும் இல்லையா? அந்த காந்தர்வ விவாகத்தில் வந்து கன்னியாதானம்லாம் எதுவும் கிடையாது இல்லையா? அப்படி அதுக்கான இப்போ நம்ம நிறையா பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிராஜாபத்தி விவாகம் அப்படிங்கிறதுனால நமக்கு அதை பற்றி விஷயங்கள் தான் நிறைய மெல்ல தெரியுது. காந்தர்வாதி விவாகங்களில் பண்ணும்போது அந்த விவாகங்களுக்கு இவ்வளவு பெரிய மந்திரபூர்வமான சம்ஸ்காரங்கள்லாம் எதுவும் கிடையாது. அப்படிங்கிறது சுலபமான விதியாக இருக்கும். அந்த சுலபமான விதியை பண்ணிட்டு அப்படியே பண்ணிக்க வேண்டியதுதான். அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சம்ஸ்காரங்கள் இத்தியாதிகள்லாம் புராணோக்தமான சம்ஸ்காரங்கள் இருக்குது. அந்த சம்ஸ்காரங்கள் புராணோக்தத்தில் கூட அவளுக்கும் வந்து தர்மத்துக்கு ஒரு தர்மத்திலேருந்து இன்னொரு தர்மத்துக்கு எடுத்துக்கப்படாதுன்னு தானே சொல்லியிருக்கு. ஆமாம் சொல்லியிருக்கு. அந்த காந்தர்வாதி விவாகங்களில் என்ன மனசில் நினைக்கிறாள், அவள் என்ன தோன்றதோ அந்த வழியில் பண்ணிட்டு வேண்டியது. அப்போ அந்த சமயத்தில் அந்த விவாகத்தை அங்கீகரிக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும், கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் கூட முடிஞ்சு போடுறது இல்லை. அது மேரேஜ் செல்லுபடி ஆக போகிறது. ஒரு கல்யாணத்தில் மூலியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு கன்னியாதானம்னு பண்ணி தரும் பொழுது தசானாம் அது அந்த சொல்லுவோம் இல்லையா? இப்போ அந்த 21 தலைமுறை கரையறதுக்காக இவா 2 பேருடைய உணர்வுகள் மட்டுமே கல்யாணம்ங்கிறது கிடையாது. இவனுடைய தலைமுறையும் இவருடைய தலைமுறையும் இத்தியாதி. தசானாம் பூர்வேஷம் சரியா, தசானாம் பரேஷாம், 10 தலைமுறை முன்னாடி 10 தலைமுறை பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பித்திருக்களையும் நரகத்திலிருந்து கிளப்பி கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடியது கன்னியாதானம் பண்ணிடுறோம். அந்த விஷயங்கள்லாம் இதில் கிடைக்காது. அப்போ அந்த 21 தலைமுறையினுடைய சாபத்தையும் வாங்கிக்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக வாங்கிக்கிறோம். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதில் 21 தலைமுறையுடைய சாபம் இப்போ இவாளை வந்து இவாளுடைய தலைமுறையை அஃபெக்ட். ஆமாம் கண்டிப்பாக அதில் மாற்றம் கிடையாது. 21 தலைமுறைக்கு உண்டானதையும் சேர்த்து தான் வாங்கிக்கிறாவா. இதையும் சேர்த்து பெரிய பலுவாக வசமுக்கிறார். இப்போ அந்த பித்ரு சாபம்ங்கிறது அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக அதில் மாற்றமே கிடையாது. அது பண்ணி தான் வந்துதான். இதை தவிர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி இந்த காலத்தில் நிறைய நடந்துட்டு இருக்குண்ணா? இது கலியுகம்னா இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி விதியா, அல்லது இப்படி சொல்லிட்டோம்னா உடனே கலியுகம்னா அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி இந்த குழந்தைகள் வந்து அதை ஒரு கிளாஸாக எடுத்துகிட்டு போயிடுவா? அந்த மாதிரி இல்லாமல் இதை தவிர்ப்பதற்கு வழி ஆரம்பத்திலேருந்து சொல்லித்தரது குழந்தைகளுக்கு. ஆமாம் சொல்லித்தரது சொல்லித்தரணும். பிரச்சனைகள் வரும்போது உட்காந்து பேசி அதுக்கு உண்டான தீர்வை நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் தெரிவிக்கணும், அவளுக்கு தெளிவுபடுத்தணும். அவளுக்கு 2வது அவளுடைய கடமைகளை அவளுக்கு எடுத்து சொல்லணும். இது இப்படித்தான் எடுத்து சொல்லணும். எடுத்து சொன்னாக்க இதுலேயே 90% விஷயங்கள் தீர்மானத்துக்கு வந்து. இங்கே ஒரு முக்கியமான ஒரு பெண்கள் சார்பாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் வந்து பொண்ணை படிக்க வச்சது தான் அப்படிங்கிறேன். என் பொண்ணை படிக்க வச்சு அவளை கொண்டு போய் ஒரு சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறா, மாதம் பிறந்தா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கிற திமிரில் தான் அப்படி பண்ணுறா. அவள் வந்து இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறா, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த மாதிரி சொல்லும் பொழுது அடுத்த ஜென்ரேஷனை படிக்க வைக்கணுங்கிறது வந்து ஒரு குறைஞ்சி போயிடும் இல்லையா? நான் வந்து பெண்கள் படிக்கணும்னு நினைக்கிற ஆள், பெண்கள் தனித்து நிற்கணும், அவாவா இதில் நிற்கணுங்கிறேன். இப்போ பெண்கள் படிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் உண்டா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ அது அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா அப்பாவோடையே இருந்த லீலாவதி போன்ற பெரிய பெரிய கணித மேதைகள்லாம் இருந்திருக்கா. பெண்கள் நிறைய படித்து இருந்திருக்கா. நடுவில் சமீபத்தில் ஒரு 200 வருஷமாக மட்டும்தான் பள்ளிக்கூடத்திற்கு பெண்கள் அனுப்ப முடியாத சூழ்நிலை இருந்ததுனால ஆற்றுலேயே சொல்லிக் கொடுக்கும்போது, திண்ணை பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுத்த போது அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்த பாடத்தை வச்சுட்டு எத்தனை பெண்கள் படிச்சிருக்கா, எத்தனை பெரிய வித்வான்ஸ்ரீகள்லாம் இருந்திருக்கா. அவள்கிட்ட இல்லாத கல்வியா? சங்கீதம் யார்கிட்ட இருந்தது? நாட்டியம் யார்கிட்ட இருந்தது? கலைகள்லாம் யார்கிட்ட இருந்தது? பெரிய பெரிய நம்ம மதுரா விஜய சம்பு அப்படின்னு குமாரகம்பன உடையார் வந்து மதுரை மேலே படையெடுத்து வந்து அங்கே இருந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சியை சண்டை போட்டு நகர்த்துறார். அந்த இடத்த பார்த்து அந்த யுத்தங்களை நேரடியாக பார்த்து போர்க்களத்தில் நின்று ஒரு காவியம் படைச்சிருக்கா நாகம்மா தேவிங்கிற ஒரு பெண்மணி. இப்போ படிப்பு அவளுக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம், படிப்பை தரலை அப்படிங்கிறதெல்லாம் சும்மா சொல்ல வேண்டிய விஷயமே ஒழிஞ்சு அது நிஜம் இல்லை. அது எவ்வளவு சத்தியம்னு சொல்ல முடியாது.
நிறைய படித்தவா இருந்திருக்கா, நிறைய பேர் இருந்திருக்கா, பெரிய பெண் மகரிஷிகள்லாம் இருந்திருக்கா, அவெல்லாம் இருந்திருக்கா. இந்த நடுவில் இருந்த ஆங்கிலேய ஆட்சி காலத்தில், அதுக்கு முன்னாடி இருந்த கொஞ்சம் ஒரு 100 வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா காலத்தில், அப்போ தான் வந்து ஸ்கூலுக்கு அப்படிங்கிற பள்ளிக்கூடம்னு ஒரு அமைப்பு ஏற்படுறதுக்கு அப்புறம் தான் அதை இப்படி அனுப்புறது என்ன ஏதுன்னு பிடிபடாமல் இருந்திருக்கு. கொஸ்டின் நான் இப்போ கேட்கறதுக்கு காரணமே என்ன, இன்றைக்கி ஆப்கானில் பார்த்தா ரூல் போட்டுட்டான். ஏன்னா பெண்களை வந்து நான் ஹையர் எஜுகேஷனுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஆப்கானிஸ்தானில் தாலிபான்ஸ் வந்து ரூலாகவே போட்டுட்டா. பெண்களை வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு அனுப்புறதுனால தான் சமுதாயம் கெட்டு போயிடுச்சு, எங்களுடைய சமுதாயம் கெடுறது அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து எங்கள் பெண்களுக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உயர்கல்விக்கே தடை விதிச்சுட்டாவா. ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நம்ம பேப்பரில் பார்க்குறோம், ஆப்கானிஸ்தானில் தாலிபான் இதை ரூலாகவே போட்டுட்டா. இதை யாராலும் எதிர்க்க முடியல. அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ரிஷி சுனக் வந்து இங்கிலாந்துலேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு பெண் குழந்தைகளுக்கு அப்பாவை வந்து இது எனக்கு மனசை உறுத்துறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரே தவிர யாராலும் எதிர்க்க முடியல. அவர்கள் சரியான பாதையில் தான் செல்கிறார்களா, இதை ஒரு முன்னுதாரணமாக வச்சுட்டு நம்ம ஆளுங்களும் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காளே, இது சரிதானா? இல்லை, அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னு கேட்டால் கல்வியை சரியானபடி கொடுத்தா தான் நம்ம கல்வி கடவுளாகவே கல்வியை சரியான கல்வியை கொடுத்தா தான், சரியான கல்விங்கிறதுலையும் கொஷின் இருக்குது. சரியானபடி கல்வியை கொடுத்தா தான் அவர்களுக்கும் நல்ல புத்திசாலித்தனம் ஏற்பட்டு எதை தவிர்க்கணும், எதை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படும். அதனால் அவசியம் கல்வியை கொடுக்கணும். கல்வியை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அது கல்வியை கொடுத்து தான் ஆகணும். மிகப்பெரிய அதே நேரத்தில் நம்முடைய அறத்தையும் அதையும் கல்வியோடு சேர்த்து கொடுக்கணும். அதுவும் ஒரு கல்விங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆமாம், நம்மளை காட்டிலும் ரொம்ப புத்திசாலித்த எத்தனை பெண் குழந்தைகள் ரொம்ப அழகாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் இத்தியாதிகள்லாம் சொல்லும்போது ஆண் குழந்தைகளை காட்டிலும் ரொம்ப வேகமாக கற்றுக்கிறது எல்லாம் பண்ணுறது. இவ பார்த்து பயந்து போய் கல்வி நீ வேணாம் நான் மட்டுமே படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற காலம்லாம் சில காலம்லாம் இருந்திருக்குன்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பெண்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து பயந்து போய் தான் ஒரு அவளுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து பயந்து போய் வேணால் அது மாதிரி நீ படிக்கப்படாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்கலாமே ஒழிஞ்சு படிப்பை அவசியம் அவளுக்கு கொடுத்தே ஆகணும். அது எந்த படிப்புங்கிறது தீர்மானிக்கிறது, எந்த படிப்பு கொடுக்கணும் என்ன ஏது அப்படிங்கிறது அவர் கையில் இருக்குது. அதோடு சேர்த்து அறத்தையும் சொல்லி கொடுத்து நம்மளுடைய தர்மத்தை சொல்லி கொடுத்து அதோடு பண்ணும்போது அது நல்ல வாசனை உள்ள புஷ்பமாக மாறும். வெறும் பேப்பர் ஆமாம், அது வந்து வெறும் பேப்பர் பூவாக இல்லாமல் வாசனை உள்ள பூவாக மாறுறதுக்கு இந்த அறமானது அவருக்கு துறைப்படும். சந்தோஷம்.